Very good morning to everyone. Welcome to Gym Jam. I'm Brinda Anand, physiotherapist at Smiles Fitness and Beauty Studio, Padapai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா osteoarthritis இல்லனா knee joint pain என்ன வேணா சொல்லலாம். முட்டி வலி 50s 40s போய் இப்போ 35 இயர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா முட்டி வலி எல்லாருக்கும் வருது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து obesity. ரொம்ப முட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹோல் பாடியை வந்து தாங்கிறது முட்டி தான். அதிகமாக நம்ம வெயிட் போட்டோம்னா முட்டி தான் வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரீசன். ஏஜ் ஆக ஆக எலும்பு தேய்மானம் வந்து வரும். அதாவது இன் பிட்வீனில் எலும்புக்கு இடையில இருக்கிற அந்த ஜவ்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு இருக்கிற அந்த ஃப்ளூயிட் ரெடியூஸ் ஆகும்போது ரெண்டு எலும்பு உரச எலும்பு தேய்மானம் வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு அதுதான். ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம வந்து நீ ஜாயிண்ட்டை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த தேய்மானத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றதும், அது மட்டும் இல்லாமல் எப்படி நீ ஜாயிண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணி இந்த லிகமெண்ட் டியர் மெனிஸ்கேட் டியர்லாம் வந்து எப்படி ஹீல் பண்ணுறது, அது வராமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்றது தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு 4 சிம்பிள் எக்ஸசைசஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த எக்ஸசைஸ் வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கும் லிகமெண்ட் டியருக்குமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா கால் கீழே வந்து உட்காந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கால் நீட்டி அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, குதிக்காலுக்கு கீழே வந்து ஒரு டவலை ரோல் பண்ணி வச்சுட்டு அந்த காலை வந்து ஆங்கிள் பம்ப் பண்ணுற மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ண போகிறோம். அதாவது கால் வந்து கரெக்டாக ஆங்கிள் பம்ப் பண்ணுற மாதிரி மேலே வரணும், அழுந்தும் போது முட்டியை சுற்றி இருக்க மசில் நல்லா இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே அழுத்தி ஹோல்ட் பண்ணி ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வச்சுட்டு திரும்பவும் ரிப்பீட் பண்ண போகிறோம். இதை வந்து 4 to 5 டைம்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு 10 டைம்ஸ் வரைக்கும் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா, இப்போ வந்து குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரென்தனிங். அதே மாதிரி அந்த டவல் ரோல் பண்ணி நம்ம ஆங்கிள் ஜாயிண்ட் கீழே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வந்து லைட்டாக இழுத்து நீ ஜாயிண்ட்டு கீழே வச்சுக்கோங்க. இப்போ நீ ஜாயிண்ட்டு கீழே வச்சுட்டு இப்போ நீ ஜாயிண்ட்னால அதே மாதிரி ப்ரெஸ் பண்ண போகிறோம். பொறுமையாக ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு முட்டியை சுற்றி கண்ட்ராக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிளும் மேலே பம்ப் ஆகணும். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா ப்ரெஷர் போகிறது தெரியும். அப்படியே அழுத்தி ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கண்ட்ராக்ட் ஆகுது தெரியும். ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த எக்ஸசைஸை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறோம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ். எல்லா நீ ஜாயிண்ட் பெயினுக்கும் இந்த எக்ஸசைஸை எல்லோரும் டீச் பண்ணுவாங்க. அடுத்த எக்ஸசைஸ் வந்து கீழே படுத்துட்டு பண்ண போகிறோம். படுத்துட்டு கால் ரெண்டுத்தையும் முட்டியை மடக்கி வச்சுட்டு இப்போ ஒரு டவல் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டவலை எடுத்து முட்டிக்கு இன் பிட்வீனில் வச்சுட்டு ஸ்குவீஸ் பண்ண போகிறோம். அதாவது முட்டி ரெண்டுத்தையும் போட்டு அழுத்த போகிறோம். டவலை வச்சு அழுத்திட்டு அதே மாதிரி 4 to 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு பண்ண போகிறோம். இது முட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்னத்தை ரீஜனை ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் யூரினரி கான்டினன்ஸ்க்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் 3 to 4 டைம்ஸ் பண்ணிவிட்டு 10 டைம்ஸ் வரைக்கும் ரிப்பீட் பண்ணலாம். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீ ஜாயிண்ட்டை வந்து மடக்கி நீட்டுறது. ஆக்சுவலி இந்த மாதிரி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இந்த நீ ஜாயிண்ட் பெயின் இருக்கவங்களுக்கு கால் மடக்கி நீட்டுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணணும், காலையில் எழுந்து லைட்டாக ஏதாவது ஹாட் வாட்டர் பாத் மாதிரி கொடுத்துட்டு பொறுமையாக காலை ஒரு 4-5 வாட்டி மடித்து நீட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்டிஃப்னஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ ரெண்டும் நல்லா சமமாக படுத்துட்டு காலை பொறுமையாக மடித்து எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் மடித்து நீட்டிட்டு திரும்பவும் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தான். பட் நார்மலாக இருக்கவங்க பண்ண முடியும். ஆனால் ஸ்டிஃப்னஸ் இருக்கவங்க, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸி ஆகிடும். இப்போ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அதே எலும்பு மூட்டு தேய்மானம்க்கு ஒரு 4 எக்ஸசைஸ் பார்த்தோம். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீ ஜாயிண்ட்டை சுற்றி இருக்க மசில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்கள் முட்டி வந்து வியர் அண்ட் டியர் எதாவது டான் இதெல்லாம் வந்து தடுத்து அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை பாதுகாக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீ ஜாயிண்ட் பெயின் இருக்கவங்களும் பண்ணலாம், எலும்பு தேய்மானம் இருக்கவங்களும் பண்ணலாம், லிகமெண்ட் டியர் இருக்கவங்களும் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிருந்தா ஆனந்த். Thank you so much for watching and have a good day.